ஒரு உடஞ்ச முட்டை கதை சொல்கிறேன். சின்ன வயசில் எங்கள் அம்மா எப்போயுமே முட்டை வாங்க சொல்லி கடைக்கு என்னை அனுப்புவாங்க. பிளாஸ்டிக் பை தான் கொடுப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்குன்னா கடையில் அது முட்டைங்க ட்ரேவாக வாங்கிட்டு வருவாங்க. அந்த கடையில் என்னென்னா ட்ரேயில் சில முட்டைங்க அந்த வெயிட்லேயோ இல்லை வண்டி குலுங்குதுலேயோ கிராக் ஆகிருக்கும். 1-2 கிராக் ஆகிருக்கும். நான் போயிட்டு கவரை கொடுத்துட்டு உடஞ்ச முட்டை கேட்பேன். என்ன இருந்துச்சுன்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா ₹1க்கு 2 முட்டை. நான் வாங்கும் போது ஒரு முட்டை ₹1 விலை, உடஞ்ச முட்டை பார்த்திங்கன்னா 50 காசு. ஓகேங்களா? ₹5 கொடுத்தாங்கன்னா 10 முட்டை வாங்கிட்டு வருவேன். பிளாஸ்டிக் கவர் எதுக்குன்னா அந்த உடஞ்ச முட்டை கிராக் ஆகிருக்கும், மேலே கொஞ்சம் உடஞ்சிருக்கும், சைடில் கிராக் அது மாதிரி இருக்கும். அந்த முட்டையெல்லாம் பொறுமையாக அதுக்குள்ளே வைப்பார். ₹5 கூட 10 முட்டை வைப்பார். அது என்னென்னா நான் கொண்டு வரும்போது கூட அதில் கொஞ்சம் அப்படியே லீக் ஆகி கீழே கொஞ்சம் அப்படியே அதில் தங்கிடும். ஸோ அதால் தான் அம்மா எப்போவுமே என்கிட்ட பிளாஸ்டிக் கவர் கொடுப்பாங்க. நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு அது ஒரு முட்டை ₹2 விலை ஏறுற வரைக்கும் நான் வாங்கிட்டு இருந்தேன். அப்போ உடஞ்ச முட்டை பார்த்திங்கன்னா ₹1 வாங்கினேன். ஸோ அப்போ அது மாதிரி ₹10 கொண்டு போனால் 10 முட்டை அந்த வரைக்கும் பீரியட் வாங்கினேன். அது ஒரு 4-5 வருஷம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது ஒரு டைமில் என்ன ஆச்சுன்னா, இது மாதிரி வாங்கிட்டே இருக்கும்போது சடனாக அம்மா என்ன சொன்னாங்கன்னா கையில் காசை கொடுத்துட்டு கவர் வேணாம், நீ இந்த தடவை நல்ல முட்டையே வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே செம ஜாலி. என்ன ஐயோ நல்ல முட்டை அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு கவர் கேட்குறேன், கவர் கொடுக்கல. எனக்கு அந்த டைமில் தெரியல நல்ல முட்டை அப்போ பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் சொல்கிறேன் பாருங்கள், அந்த பேப்பர் இருக்குது பார்த்திங்கன்னா, நியூஸ் பேப்பர், அதில் சுற்றி கொடுப்பாங்க. அதில் சுற்றி சில பேர் வாங்கிட்டு போவாங்க. ஒரு கோன் மாதிரி ஆக்கி ஒரு மாதிரி இந்த நாரில் வச்ச நூல் கண்டை சுற்றி கொடுப்பாங்களே, அது மாதிரி முட்டை வாங்கணும்னு ஆசை. ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சிட்டு அம்மா காசு கொடுத்துட்டு நல்ல முட்டை வாங்கிட்டு வர சொல்லும் போது எனக்கு ரொம்ப செம்ம ஜாலியாக என்ன பண்ணேன், ஓடி போய் கடைக்காரங்க அப்போ ஏற்கனவே அது கொஞ்சம் பெரிய முட்டை கடை இருக்கும். ஸோ அங்கே நிறைய பேர் முட்டை வாங்கிட்டு இருக்கும்போது நான் டக்குன்னு போய்ட்டு, அண்ணா இந்த தடவை எனக்கு ஒரு நல்ல முட்டை கொடுங்கண்ணான்னு சொல்லும் போது கடைக்காரனும் ரொம்ப சந்தோஷமாகிட்டார். பக்கத்தில் இருக்கிற லேடி ஷாக் ஆகிட்டாங்க. இன்னும் இவன் ஏதோ தனியாக நல்ல முட்டைன்னு ஒன்று விற்கிறான், கடைக்காரரும் நம்மக்கிட்ட பேசியிருந்தாரு டக்குன்னு விட்டுட்டு போய் வாங்குற சொல்லிட்டு ஒரு அந்த ஆன்டி முகத்தில் ஒரு ஷாக்கு. கடைக்காரனும் போயிட்டு நல்லா பெரிய பெரிய முட்டையாக வாங்கி எனக்கு கொடுத்தாரு. அவரும் அந்த டைமில் சிரிச்சுருந்தார், நானும் சிரிச்சுட்டு இருந்தேன். அந்த லேடி கன்ஃபியூஸாக இருந்தாங்க. ஸோ அந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப என்னன்னு தெரில, அது அப்படியே பதிஞ்சிருச்சு. அந்த ஏதோ ஒரு வீடியோ மாதிரி என் மனசில் பதிஞ்சிருச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சிட்டு அந்த ஏரியாவுக்கு போயிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த கடையை பார்த்தேன். இப்போ வேறு ஏதோ ஒரு கடை இருக்குது அங்கே. அந்த அங்கிள் என்னன்னு தெரியல. அங்கே ஒரு மாதிரி இந்த மல்லிகை கடை மாதிரி இருக்குது. இப்போ அதான் சொல்லணும்னு நினச்சாங்க.